என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீ. என்ன திடீர்னு பல்லெல்லாம் காட்டுறீங்க? எனக்கு தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல அது உன்னோடதுதான். உன்னை வற்புறுத்தியோ காதல் கொண்டு வரணும்னா நான் நினைக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் காதல் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என்னோட காதலை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா, அது போதும் எனக்கு. இப்ப சொல்றேன், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். ஆனா நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு இந்த காதல்லாம் வேணான்னு மட்டும் சொல்லாத. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, அதோடு மறந்துரு. நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் நடந்துப்பேன், ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம். நீயும் நானும் ஃப்ரெண்டாவே இருப்போம். நான் காதலை சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் காதலுங்கிற ஒரு இதுலதான் உன்கிட்ட பழகுவேன், அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, என்கிட்ட பேச மட்டும் போயிடாத. அதனால மட்டும்தான் இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்தேன். இந்த காதலுங்கிற ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாம இருந்துடாத. உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, அதனால என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத. அப்புறம் சார் எந்த தைரியத்தை வச்சு இன்னைக்கு சொல்ல வந்தீங்க? சப்போஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் இந்த காதலும் வேணாம்னு சொல்லிட்டா? அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு தைரியத்துலதான் வந்தேன். எப்படி நீயா நினைச்சிட்டு பேசுற? நான் அப்படி கூட சொல்லலாம்ல, ஏன்னா நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருந்திருக்கேன். டக்குன்னு நீ வந்து காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுவேன் நீ நம்புற? எனக்கு தெரியல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவ்வளவுதான். என் காதல என் மனசுக்குள்ளாரே வச்சு பூட்டி இருக்கணும்னு எனக்கு தோணல. உன்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட பாடு. என்னோட பாடு அப்ப நான் எதை சொன்னாலும் நீங்க கேப்பீங்க? நீ எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தானே இருக்கேன். ஓஹோ, அவ்வளோ தைரியம் உங்களுக்கு. என்கிட்ட வந்து காதல் சொல்லுவீங்க, ஆனா நான் உங்ககிட்ட பேசணும். நீ பேசியே ஆகணும்னு சொல்லலையே. உனக்கு விருப்பம் இருந்தா நீ பேசலாம், அவ்வளவுதான். நீ பேசியே ஆகணும்னு நான் கட்டாயப்படுத்தலையே. உனக்கு இதுல விருப்பம் இல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ பேசலாம். நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பேசுவேன் அப்படிங்கிற உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட தாராளமா பேசலாம். உனக்கு அந்த நம்பிக்கை வரலன்னா விட்டுரு, நான் அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் பேச வச்சுக்கிறேன். எப்படி கொடுப்பீங்க நம்பிக்கை? கொடுத்துட்டா மட்டும் உங்ககிட்ட நான் பேசுவேன். என்னங்க இது போங்காட்டமா இருக்கு? நம்பிக்கை கொடுக்கற விதத்துல கொடுத்தா பேசுவல. நீ நம்பிக்கையே கொடுத்தாலும் ஃப்ரெண்டா நான் பேச மாட்டேன்டா. எப்படி நான் ஃப்ரெண்டா பேசுவேன் நீ நினைச்ச? அப்படி நீ நினைச்சனா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ எம் சாரி, அப்படி நீ நினைச்சிட்டனா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சார் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்கிட்டயே டேட் கேட்பாராம். ஏன்டா அப்ப அதை டைரக்டா சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு என்கிட்ட டேட் கேக்குற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் லவ் பண்ற பொண்ணே ஒரு டேட் சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சோ அதுக்காக என்கிட்ட வந்து கேப்பீங்க அதானே? நான் இப்படிதானே ஒவ்வொருத்தவங்கிட்டே போய் டேட் சொல்லிட்டு இருப்பேன். கடைசில அந்த நாள் வந்து என்கிட்டயே ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. சொன்ன உடனே நீ ஓகே சொல்லணும், அப்படி இல்லனா நீ ஃப்ரெண்டா கூட பழகலாம். சொல்றதெல்லாம் சொல்லிடுவீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பழகணும். அது எப்பறா நீ காதல் அந்த நோக்கத்துல வராம ஃப்ரெண்டா வருவேன்? நான் எப்பறா நம்புறது? என்ன நம்பலாம்? நான் நம்புறதுக்கு நீ என்ன என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? உன்னை நம்பறனால தானே இப்ப வந்து காதல் சொல்ற அவ்வளவு தைரியமா? உன்கிட்ட பேசாம இருந்தா இந்த காதல்ல எதுவும் வந்திருக்காதுல. எந்த விதத்துலயாவது என்னால நான் ஏதாவது ஹோப் கொடுத்திருந்தேன்னா சாரிடா. என்ன ஹோப் கொடுத்திருந்தா சாரி சொல்ற? சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து சொன்னேன். ஆனா நீ பிடிக்கலன்னு சொல்லிட்ட, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? ஓ, என்கிட்ட பேச மாட்டேன், உன்னோட காதல புரிய வைக்க மாட்டேன். புரிய வைக்கலாம், பட் கொஞ்சமாச்சும் உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கணும். ஹோப் கொடுத்திருந்தா சாரின்னு கேட்கும் போதே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஸா பழகுவோம். அப்படி உனக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஸா பழகும் போது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சுன்னா வேணாம். உனக்கா எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப வந்து பழகுனா போதும். உன்னை நான் இப்ப ஹர்ட் பண்ணிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சாரி. என் காதல சொல்லியும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்ட வித்யா, அதனால நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீ என்ன நினைச்சு பயப்படாலாம் வேணாம். நான் என்ன உன்னை நினைச்சு பயப்படணும்? நீ தான் என் ஃப்ரெண்ட் இல்லையே. ஃப்ரெண்டா கூட பேசணும்னு உனக்கு தோணலையா? தோணலடா, உன் கூட ஃப்ரெண்டா பேசினதுக்கு காதல் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. அதனால இப்பெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் எதுவும் வேணாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லி. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன், இதுக்கு மேல என்ன யோசிச்சு சொல்லணும்? ஓ, உனக்கு இன்னும் டீட்டெயிலா இறங்கி சொல்லணுமா? சரி, எந்த ஹர்ட்டும் இல்லல உனக்கு? எனக்கு எந்த ஹர்ட்டும் இல்லப்பா. நீ உன் காதல வந்து சொன்ன அவ்வளவுதான். இதை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது என்னோட விருப்பம். அதேதான் நான் சொல்றேன், நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உன்னோட விருப்பம். அதனாலதான் நான் என்னோட விருப்பத்தை இது பண்றேன். ஆனா ஃப்ரெண்டா இதுக்கு மேல நான் பழக மாட்டேடா, சாரி. அப்படி நான் பழகியே ஆகணும்னு நீ நினைச்சனா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அதான் ஃப்ரெண்டா வேணான்னு சொல்லிட்டு, சரி விடு, நான் கிளம்புறேன். சார் எங்க போறீங்க? வீட்டுக்கு. ஓ, வீட்டுக்கா? ஓகேடா. நான் கூட நீ என்கிட்ட ஃப்ரெண்டா பழகுவேன்னு கேட்பேன் அப்படி இப்படிலாம் நினைச்சா கேட்க மாட்டேன்ல. நான் அப்பவே சொன்ன மாதிரிதான், உன்னோட விருப்பத்தை நீ எடுத்துக்கணும். நான் சொல்றேன், நான் ஃபோர்ஸ் பண்றேன்றதுக்காக நீ பண்ணக்கூடாது. அவங்க சாய்ஸ் அவங்களோடது. உன்னோட சாய்ஸை நீ தான் சூஸ் பண்ணணும், வேற யார் கையிலயும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சா அதனால நான் விடுறேன். இப்போ சொல்ற ஃப்ரெண்டால என்னால பழக முடியாது. சரி ஓகே விடு, உனக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப வந்து பழகுனா போதும். ஆனா இந்த காதல் சொன்ன பத்தியா அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. என்ன விதம்?
என்னோட சாய்ஸ் என்னோட விருப்பம் நீ சொல்றல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக நீ உன்ன மாதிரி பையனை லவ் பண்ணலான்னு தோணுது. சரி ஓகே நான் கிளம்புறேன். நான் இப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல. அதுக்காகனே இந்த மாதிரி பையனை லவ் பண்ணலான்னு தோணுதுன்னு சொன்னேன். அப்போ அதுல என்ன அர்த்தம் வருது? நீ லவ் பண்றேன்னு சொல்லல, தோணுதுன்னு தானே சொன்னேன். ஓ சரிக்கு நான் டீடைலா லவ் பண்றேன்னு வேற சொல்லணுமா? அப்படி சொன்னா மட்டும் தான் நான் லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு புரியல. என்கிட்ட காதல் சொல்றதுக்கு என்கிட்ட டேட் கேக்குற. நான் உன்கிட்ட தான் சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அது எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்கிட்ட தான் காதல் சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பூ யாருக்காகன்னு தெரியுமா? யாருக்காக? யார் கொடுத்தா? என்னோட காதலனுக்காக காலையிலே வாங்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ நீ யாரையாவது லவ் பண்றியா? இப்போ ஏதோ இருக்கலாம்னு சொன்ன. இன்னமா மென்டல் புரியல உனக்கு. ஏன் காதலன் என் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்காக தான் காலையிலேயே போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து. ஆனா அவ வந்து இப்பவே சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. அப்போ இத லவ் பண்றியா? லவ் பண்ணலடா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னையா? ஒண்ணு இல்லாம வேற யாரடா? நீ தானே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். என் காதல உன்கிட்ட சொல்லாம வேற யார்ட்டியாவது சொல்ல முடியுமா? அப்போ என்ன லவ் பண்றதானே? சாரிடா, லவ் பண்ணலடா. என்ன பைத்தியம், உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்படி பேசினா? நான் உன்னதான் லவ் பண்றேன், அதனால மட்டும்தான் ஃப்ரெண்டா பழக முடியாதுன்னு சொன்னேன். அதையே நீ புரிஞ்சுக்கல. நீ எல்லாம் எப்படி என்ன காதலிக்க போறேன்னா எனக்கு தெரியலடா. என்ன தாங்குவியா, என்ன நல்லபடியா வச்சுப்பியான்னு எனக்கு டவுட்ரா. ஏன் உன்னை நல்லபடியா வச்சுப்பேனா? கிழிப்பீங்க சார். சத்தியமா வச்சுக்கோ. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு, காரணம் நீயாச்சு. நிலவு இருக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு, ஆகாரம் நஞ்சாச்சு. தினம் தினம் உனை நினைக்கிறேன், துரும்பென உடல் இழைக்கிறேன், உயிர் கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. ஆனா ஒண்ணுடா, என்ன எங்க வீட்ல அத்தை பையனும் ஒருத்தர் இருக்கா. இதிங்க அவன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் லவ் பண்ணி இவன்கிட்டயே நம்ம எப்படி சொல்றோம்? சொல்லி வைப்போம். அவன் என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறான்னா நான் அவனை லவ் பண்ணல. வீட்ல எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் அந்த மீனிங்ல இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற மீனிங்ல இல்ல. ஆனா உன் கூட எனக்கு கல்யாணம் ஆகும், அது யாராலையும் தடுக்க முடியாதுடா. அது அந்த அத்தை பையனே வந்து தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுக்காக நீ ஒண்ணு பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? அதுவா, ஏன் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். நான் ஏன் உன் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்? என்னடா, நான் உன் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண வரணும் நீ நினைச்சேனா நான் வருவேன்ல. அப்ப நான் நினைச்சா நீ வரணும்ல. என் அப்பா ஓகே தான் சொல்லுவாரு. பட் அத்தை பையன் ஒருத்தர் இருக்காண்டா. என் அப்பா கிட்டயும் என் அம்மா கிட்டயும் அத்தை பையனை விட நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வையே, நீ தான் பெருசுன்னு நினைப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ்டா. இதெல்லாம் அநியாயமே இல்லையா? இப்பதான் காதலிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் போக போக பாத்துக்கோ. லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத. நம்ம காதலிக்கிறது உண்மைதானே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல, அதையே அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு காதலிக்க கூடாது. அம்மா அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம்லடா. அது மட்டும் இல்ல, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? இருக்கு. அப்ப ஏன்டா அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டே காதலிக்கல? அவங்க ஏதாவது திட்ட போறாங்களா? ஏன் அம்மா அப்பா கண்டிப்பா திட்ட மாட்டாங்க. நீ வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது உன்னதான் ஓகே சொல்ல வச்சிரு. அத்தை பையன் நடுவுல புந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா நான் என்ன பண்றது? ஏன்னா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குடா. ப்ளீஸ்டா, சொன்னதை மட்டும் செய்டா. எனக்காகடா, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேரணும்ல. அதையே நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு காதலிக்க கூடாது. நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றேன். உனக்கு பயமா இருக்கா? நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டல, உன்னை நம்பலாம் தானே. உன்னை நம்பி மட்டும் தானே நான் இப்ப காதல சொல்றேன். கடைசியில இந்த காதல் வேணாம், செட் ஆகாது, அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னா நீ சொல்லக்கூடாது, ஓகேவா? ஏமா அப்பாவுக்கு ஒண்ணு தெரியாது. உங்க அம்மா அப்பாவை நான் இம்ப்ரெஸ் பண்றேன். எங்க வீட்ல நீ தான் மாப்பிள்ளன்னு சொல்லணும், உங்க வீட்ல நான் தான் மருமகன் சொல்லணும். சொல்ல வைக்கிறேன், ஓகேவா? ஓகே தான். என்னை விட்டுட்டு போகணும் அப்படி இப்படின்னு ஏதாவது நினைச்சேன்னா அவ்வளவுதான் உனக்கு. உன்னை உயிரோட விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோடா. என் காதலையும் நான் விட்டுட்டு போகணும்னு நினைப்பேனா? கடைசி வரைக்கும் உன் கூட எப்போதும் நான் இருப்பேன். நீயும் என் கூட இருக்கணும். நான் இப்போ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டேப்பா. என்கிட்ட நீ என் காதல சொல்லணும் டேட் கேட்டல, அப்பவே உன்னை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு பையனை என் வாழ்க்கையில நான் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சனால்தான் உன்கிட்ட இப்ப நான் வந்து காதல் சொல்றேன். கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேப்பா. சும்மாலாம் சொல்லலடா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு உன் கூட வாழணும் இப்படியெல்லாம் அப்பவே ஆசை வந்துச்சு தெரியுமா? என்ன நீ காதல் சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீ சொல்ற மாதிரியே தெரியல. கண்டிப்பா நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். இதுல வேற அன்னைக்கு காதல் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட பதில் என்ன ஏதுன்னு கூட கேட்கல நீ. அதனாலதான் டைரக்டா உன்கிட்ட சொல்லலாம்னு நான் முடிவு பண்ணேன். எப்படியும் நீ என் பதில கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்படி இப்படி பேசி என் பதில உன்கிட்ட சொன்னேன். அப்ப உன் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ற, நீ ஏன் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ண? பட் நான் இப்போ ஹாஸ்டல்ல இருக்கேனே. சரி, கால் பண்ணி கூட பேசி இம்ப்ரெஸ் பண்ற, அவ்வளவுதான். என் பேச்சு என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல எப்படி பேசி கலக்குறேன்னு மட்டும் பாரு. கால் பண்ண என்னன்னு சொல்லுவேன். உன் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா மாட்டிப்பேன். ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான்.
நீ கால் பண்ணி மட்டும் கூட நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ இது பண்ணாத. என் அம்மா அப்பா இன்னும் 2 டேஸ்ல இங்க வர போறாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்பயும் அம்மா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்றேன். ஓகேடா ஓகே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. பண்றீங்க கரெக்டா சொதப்பாம பண்ணிட்டு சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. பாத்துக்கிறேன்னு சொல்லி சொதப்பிராத. நீ என்ன பண்ற, பெட்ரோல் இதை நான் புடுங்கிடுற, பெட்ரோல் லீக் ஆகுதுன்னு சொல்லி நீ வண்டியை நிப்பாட்டவை, இந்த கச்சிஃபா டக்குன்னு மூடிடு சரியா? அவன் இன்னைக்கு உன்னோடவனாகணும் சரியா? ரெடி, நான் பாத்துக்கிறேன். என்னை விட நீதான் ஆர்வமா இருக்க போல. என்னடி பண்றது, நீ அவனுக்கு காதலிச்சு தொலைஞ்சிட்டிய, வேற என்ன பண்றது? அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதுக்காக மட்டும்தான் இவ்ளோ பிளான் போட்டு உனக்கு நான் கொடுக்குறேன். இது வேற நைட் டைம் டி, சொன்னதை மட்டும் செய் சரியா? கண்டிப்பா யாரும் இருக்க மாட்டாங்க, சொதப்பிராத. பின்னாடி ஸ்கூட்டில நான் வரேன் சரியா? சொதப்பிராத சரியாடி? அவன் கரெக்டா வரும்போது கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்கன்னு கேட்டுரு ஓகேவா? சரிடி, நான் பாத்துக்கிறேன்டி. பாத்துக்கிறேன்னு சொல்லி பார்க்காம போயிட்டானா யாரு பண்றது? நான் பாத்துக்கிற விட, நான் இருக்கேன்ல. அவன் கண்டிப்பா ஒரு பொண்ணுக்காக கண்டிப்பா ஹெல்ப் செய்வான். அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நான் இவ்ளோ பிளான் போட்டிருக்கேன். 2 மாசமா கஷ்டப்பட்டு போட்ட பிளான். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணி வச்சிருக்கோம், சொதப்பிராத. இவன் ஏதோ பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் செய்யறன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இப்ப நடக்க போகுது இது. அவன் மட்டும் எந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் செய்ய மாட்டான்னு அவன் நினைச்சான், அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சிருக்கும். ஏதோ அவன் ஹெல்ப் செய்யறனால நமக்கும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம இதை நம்ம கரெக்டா பண்ணிக்கணும்டி. இதை விட்டா வேற எந்த சான்ஸும் நமக்கு கிடைக்காது. நீதான் எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா பண்ணிக்கணும் சரியா? சரிடி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா காலையில எந்திரிச்சு வெளியில வந்துரு சரியா? சரிடி, நான் பாத்துக்கிறேன். எனக்காக இவ்ளோ பிளான் கொடுத்துருப்பேன், நான் எப்படி சொதப்புவேன்? சொதப்பாம கண்டிப்பா நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். உனக்காக என் ஃப்ரெண்ட் எனக்காக இவ்ளோ தூரம் செஞ்சிருக்கா. இதுக்காக நான் இதை கரெக்டா செஞ்சு முடிக்க வேணாம். கஷ்டப்பட்டு உனக்கு பிளான் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீ முடிச்சிட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் காலையில நான் பாத்துக்கிறேன். என்னென்ன பண்ணணும், எப்படி உன்னை கல்யாணம் பண்ண வைக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பேசி இது பண்ணிக்கிறேன். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா மத்தபடி வாண்டடா வேற எதுவும் செய்யாத சரிடி? என் ஃப்ரெண்டு காதலிக்கிறேங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தாண்டி இவ்வளவு தூரம் செய்யறேனா? அந்த பிளான்ல மட்டும் ஏதாவது சொதப்புச்சுன்னு வச்சுக்கோயே, அடுத்து பாத்துக்கோ, அந்த ஃப்ரெண்ட்ஸே கட் பண்ணிட்டு போயிருவேன். சொதப்பாதிரி. எனக்கு அவன் கண்டிப்பா வேணும். அவன் வேணும்னா நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நான் இதை பண்ணிதான் ஆகணும். அவன் எனக்கு வேணும்னா நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். அவன் என்ன லவ் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை எப்படி என்ன லவ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப எவ்வளோ பண்ணாலும் அவன் லவ் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ற பொண்ணு மட்டும்தான் லவ் பண்ண போறேன்னு அவன் சொன்னான். அந்த பொண்ணு நான் தான் என்ன லவ் பண்ணுவான். எவ்வளவுதான் அவனை துரத்தி காதலிச்சாலும் அவன் பண்ண மாட்டான். அது என்னமோ உண்மைதாண்டி. அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனானு எனக்கு பிடிச்சவல்ல. நீ ஏண்டி பேச மாட்ட? காதல்ல விழுந்துட்டால நீ எல்லாத்தையும் பேசுவ. என்ன பண்றது, அதான் நிலைமையாச்சு. விட மாட்டேன் அவனை, கண்டிப்பா நான் விட மாட்டேன். எப்படியும் அவனை லவ் பண்ணிதான் அதை எப்படி என்னால பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ண. அவனை விட்டுறவே மாட்டேன் கடைசி வரைக்கும். அப்படி ஒருத்தனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவனை ஏண்டி உனக்கு இவ்ளோ பிடிக்கும்? அவன் பொண்ணுங்களுக்கு கொடுக்குற மரியாதை படிடி. எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டான். கடைசி வரைக்கும் ஒய்ஃபுக்கு ஏமாத்த மாட்டான். அப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அது அவனை பார்த்த உடனே இவனதான் கல்யாணம் பண்ணணும்னு தோணிடுச்சு. அவனை பத்தி எல்லாரும் அப்படி பேசுவாங்க. நான் என்ன பண்ணாலும் அவன் என்ன நம்புவான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட இஷ்டப்படிதான் என்ன வாழ விடுவான். அவனுக்கு அவன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்காகனே அப்படிப்பட்ட பையனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணிச்சு நான் பண்ணுவேன். அது என்னமோ உண்மைதாண்டி. அவனை மாதிரி ஆள் உனக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணி வேற விட்டுட்டு வந்திருக்கேன். நீ அவனை பத்தி உனக்கு தெரியல. அவனை முழுசா நம்ம அவன் என்ன ஃபுல்லா ஏமாத்தி. ஆனா இவன் அப்படி கிடையாது. என்னை ஏமாத்த மாட்டான், என்னை விட்டுற மாட்டான். இவன் கூட கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா என்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஃபர்ஸ்டே நான் இவனை பாத்துருக்கலாம். இவனை பாத்துருந்தேன்னு வச்சுக்கோயே, அந்த மாதிரி நிலைமைங்களை நான் பாத்துருக்க கூட மாட்டேன். அப்பவே இவனை கல்யாணம் பண்ணிடுவான். ஆனா என்ன, இவனுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டான். அப்படிப்பட்டவனை விட்டுட்டு வரணும்னு தோணிடுச்சு, விட்டுட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, எந்த பையன் கூட பழக கூடாது, என்ன சந்தேகம் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பையன் என் வாழ்க்கையில தேவையில்ல. ஆனா இவன் அப்படி கிடையாது. என்னை நம்புவாங்க. அதனால தாண்டி நான் இவன் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. எனக்காக இவ்வளோ தூரம் நீ செஞ்சிருக்க. கண்டிப்பா இவனை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ வேற காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து அழுகலாம் செஞ்சுட்டேன். எப்படி என் ஃப்ரெண்ட் என்னால விட்டு கொடுக்க முடியும்? அதனாலதான் என் ஃப்ரெண்டுக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ அவனை கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டேன். அது தப்புங்கிற லிஸ்ட்ல எல்லாம் வராது. நீ பண்ணு, நான் உன் கூட எப்போதும் ஒரு தைரியமா அவனை கல்யாணம் பண்ண. அவன் கண்டிப்பா உன்னை லவ் பண்ணும். அப்படி அவனால ஏதாவது பிரச்சனைனா கூட என்ன கூப்பிடு, நான் வரேன். அவனால எனக்கு பிரச்சனை வரும்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவனால பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வருமான்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாது. ஆனா வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா நான் வாழுவேன். நீ வேணா பாரு, என் ஃப்ரெண்ட் சந்தோஷமா வாழ்னா எனக்கு சரிதான்ப்பா. உலகினும் பெரிதாய் நினைப்பேனா, கனவிலும் அவனது முகதானா, நினைக்க சுகந்தானா.
காலை மாலை வருவதெல்லாம் காதலர்கள் சந்திக்கத்தானா கண நேரம் கிடைத்தால் கூட காதல் பற்றி சிந்திக்கத்தானா சொர்க்கமிருவர் அன்பில் நானா நரகமான பிரிவில் நானா சொர்க்கமிருவர் அன்பில் நானா நரகமான பிரிவில் நானா மொத்தத்தில் இதயம் துடிப்பது காதலிதான். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க மக்களே. பை பை மக்களே.